ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நானி படத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹிட்டுன்ற படம் பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 4-5 சீக்வல்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா நானியோட அந்த சூர்யா சாட்டர்டே அப்படின்ற மூவி பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக ஹிட்டான விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட மூவிஸ் தான் பார்த்துட்டிங்கன்னா நானிக்கிட்ட இருந்தவரோட ஃபேன்ஸ் வந்து எப்போவுமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த மூவிஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நம்ம நானி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலில் வந்து பேரடைஸ் மூவியில் நடிக்க போகிறாரு. ஸோ இந்த மூவியில் அவரோட ரோல் பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம நாமியை வந்து ஒரு ஆக்ஷன் பேக்டு ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி ரேஞ்சராக பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற நானி பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு வேறு லெவலான ஒரு மாஸ்டர் கிளாஸில் இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு கேஜிஎஃப் மாதிரியான தீமில் இருக்கக்கூடிய ஒரு மூவியை தான் இந்த ஒரு நானிக்கான இந்த பேரடைஸ் மூவி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில லீக்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நானிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக மாறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது.